அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர் மன்னிப்பு கோர வலியுறுத்தியும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் புதன்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உட்பட மக்களவை மற்றும் மாநிலங்களவையைச் சேர்ந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு சிற்பியை அமித்ஷா அவமதித்து விட்டதாகவும் தனது பேச்சுக்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. முன்னதாக அரசியலமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டை குறிக்கும் விவாதத்தின் போது மாநிலங்களவையில் உரையாற்றிய அமித்ஷா, B.R. அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துவது இப்போது ஒரு ஃபேஷனாகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் 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 என்று பேசுகிறார்கள். கடவுளின் பெயரை இவ்வாறு பலமுறை சொன்னாலாவது அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும் என்று தெரிவித்திருந்தார். தாங்கள் எத்தனை ஆண்டுகளாக அம்பேத்கரை அவமதித்த செயல்களை தீங்கிழைக்கும் பொய்கள் மூலம் மறைக்க முடியும் என்று காங்கிரசும் அதன் அழுகிப்போன சுற்றுச்சூழலும் நம்புமானால் அவர்கள் தவறிழைக்கிறார்கள் என்று அர்த்தம் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். B.R. அம்பேத்கர் குறித்து மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய கருத்துக்கள் குறித்து எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துவதற்கு பிரதமர் மோடி இவ்வாறு பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் டாக்டர் அம்பேத்கரின் பாரம்பரியத்தை அழிக்கவும், பட்டியல் மற்றும் பழங்குடி சமூகத்தினை அவமதிக்கவும், பாரம்பரியமாக ஒரு குடும்பத்தால் வழிநடத்தப்படும் கட்சி ஒன்று ஆண்டாண்டு காலமாக எப்படி நடந்து கொண்டது என்பதை இந்திய மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிக பாவங்கள் செய்பவர்கள் தான் புண்ணியத்தை பற்றி கவலைப்பட வேண்டும். நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சட்டத்தின் பாதுகாப்பு பற்றியும் கவலைப்படுவோர் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரைத்தான் சொல்ல வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் காட்டமாக எதிர்வினையாற்றியுள்ளார். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும். அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு திசையில் ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் டிசம்பர் 24ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் டெங்கு காய்ச்சல் பாதிப்புக்கு உள்ளான நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது என்றும் நோய் பரவலை கட்டுப்படுத்த மக்கள் ஒத்துழைப்பு மிக அவசியம் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்துக்கு தமிழக அரசால் மேலும் ரூபாய் 400 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது வரப்பெற்றுள்ள ரூபாய் 400 கோடியும் சேர்த்து மொத்தம் ரூபாய் 1451.34 கோடி பெறப்பட்டு கட்டுமான நிலைக்கு ஏற்ப பயனாளிகளின் வங்கிக் கணக்குக்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்பட்டு வருகிறது. கஞ்சா வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட சவுக்கு சங்கரை சென்னையில் செவ்வாய்க்கிழமை கைது செய்த தேனி போலீசார் புதன்கிழமையன்று காவல் நிலையத்துக்கு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் அழைத்து வந்தனர். பின்னர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அழைத்துச் சென்றனர். மருத்துவ பரிசோதனை முடிந்த பின்பு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சவுக்கு சங்கர் மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 21ஆம் தேதி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஆஸ்கார் ரேஸில் இருந்து லபாத்தா லேடிஸ் திரைப்படம் வெளியேறியது. இது தொடர்பாக படத்தின் தயாரிப்பு நிறுவனமான ஆமிர்கான் புரொடக்ஷன்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆஸ்கார் விருதுக்கான தேர்வு பட்டியலில் லாபாத்தா லேடிஸ் திரைப்படம் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனால் நாங்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளோம். அதே நேரத்தில் இந்த பயணம் முழுவதிலும் எங்களுக்கு கிடைத்த ஆதரவுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளோம் என்று தெரிவித்துள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான சென்னையைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடிய பிரிஸ்பன் டெஸ்ட் போட்டி சமனில் முடிந்த நிலையில் அவர் ஓய்வை அறிவித்துள்ளார். கடந்த 2010 முதல் இந்திய அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடிய 38 வயதான அஸ்வின் 105 டெஸ்ட், 116 ஒருநாள் மற்றும் 63 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். 2011இல் ஒருநாள் உலகக்கோப்பை வென்ற இந்திய அணியில் இடம் பிடித்தவர் அஸ்வின். அனைத்து கிரிக்கெட் ஃபார்மேட்டுகளிலும் மொத்தமாக 4394 ரன்கள் மற்றும் 765 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார்.